10 வயது பணக்கார சிறுவன், பணமே எல்லாம் என்று நினைத்தவன். அதுவரை அவன் மதிப்பெண் அட்டையை பெற்ற நாள் வரை. ஈதனிடம் எல்லா பொம்மைகளும் எல்லா விளையாட்டுகளும் இருந்தன. பள்ளியை பற்றி கவலைப்படவே இல்லை. மதிப்பெண்கள் என்னை பாதிக்காது, நான் பணக்காரன் என்று நினைத்தான். ஒரு நாள் ஆசிரியர் அவனிடம் ஒரு மதிப்பெண் அட்டையை கொடுத்தார். அதை கைப்பற்றிய ஈதன் முதன்முறையாக சிவப்பு குறிகளால் நிறைந்த தாளை பார்த்தான். அவன் முகத்தில் இருந்த புன்னகை ஒரு சணத்தில் மறைந்தது. வீட்டில் பெற்றோர் கண்டிக்கவில்லை. அதற்கு பதிலாக அம்மா மெதுவாக சொன்னார், பணம் பொம்மைகளை வாங்கித் தரும், ஆனால் அறிவை வாங்க முடியாது. உண்மையான செல்வம் உன் முயற்சியில்தான். அந்த வார்த்தைகள் ஈதனை ஆழமாக தொட்டன. அவனின் பெற்றோர் அவனை நம்புகிறார்கள் என்பதை உணர்ந்தான். முதன்முறையாக அவன் புத்தகங்களை திறந்தான். பயத்தால் அல்ல, கற்க வேண்டுமென்ற விருப்பத்தால். நாட்கள் வாரங்களாக மாறின. ஈதன் முழுமையாக பெர்ஃபெக்டாக இல்லை, ஆனால் முயற்சியை நிறுத்தவில்லை. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கேள்வியும் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக வலுவாக்கின. மாதங்கள் கழித்து ஒரு புதிய மதிப்பெண் அட்டை அவன் கையில். இந்த முறை மதிப்பெண்கள் பிரகாசமாக இருந்தன. ஈதன் ஒரு உண்மையை அறிந்தான். உண்மையான வெற்றி பணத்தில் கிடைக்காது, கைவிடாமல் முயற்சிப்பதில்தான் அது பிறக்கிறது.